இங்க ஒரு கிளப்ல பெட் வச்சு ஐஸ் உடைக்கிற போட்டி வச்சிருக்காங்க. அது பக்கத்துல இருந்து ஒரு பையனும் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஐஸ் உடைச்சவன் ஃபுல்லா உடைக்காம பாதி தான் உடைஞ்சிருக்கு. இத பார்த்ததுமே அந்த பொண்ணு கிட்ட நான் அப்பவே சொன்ன மாதிரி டெக்னிக்ல உடைச்சாதான் இதை உடைக்க முடியும், பாத்தியா இவனால உடைக்க முடியல, நம்ம காதுல விழுகிற மாதிரி வேணும்னு பேசுறான். இவன் பேசுறதை கேட்டதுமே அந்த ஐஸ் உடைச்சவனும் அந்த கிளப்போட ஓனர் பையனும் வந்து உன்னால முடிஞ்சா உடைச்சு காட்டு, தேவையில்லாம பேசாதுன்னு வம்பிழுக்கிறாங்க. இவனும் உடனே பயந்து போய் அந்த இடத்தை விட்டு வெளியில போக ட்ரை பண்றான். அதுக்குள்ள இந்த பையனோட மாமா உள்ள வந்து நீ 3 பீஸ் தானே உடைச்ச, இவன் 6 பீஸே உடைப்பான், $600 பெட்டுன்னு கேக்குறாரு. இதை கேட்டதுமே மாமா தேவையில்லாம என்ன மாட்டி விடாதீங்கன்னு இவன் பயப்படுறான். இவன் பயப்படுறத பார்த்ததுமே இதுதான் சான்ஸ்னு அந்த கிளப்போட ஓனர் வந்து ஒத்துக்கிறாரு. பார்த்தா இப்ப அங்க 6 பீஸ் அடுக்கி வச்சிருக்காங்க. ஆனா இவன் உடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே பயந்து போன மாதிரி நின்னு சாமி கும்பிட்டு இருக்கான். சோ பெட்டு கட்டின கிளப் ஓனருமே எப்படியோ கோலை கிட்ட பெட்டு கட்டி நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா இவன் ஒரே அடியிலேயே அந்த 6 பீஸையும் தூள் தூளா உடைச்சிடறான். இப்ப அந்த கிளப் ஓனர் தோத்து போயிட்டதை நினைச்சு செம கோவத்துல இருக்கிறாரு. அப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே இவங்களோட பிளான் தான். பயப்படுற மாதிரி பயந்தாதான் பெட்டு அதிகமா வரும்னு பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிருப்பாங்க. ஏன்னா இவனே ஒரு கராத்தே சாம்பியன்.